எளிய முறையில் வறட்டு இரும்பலை சரி செய்ய ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம், இதை தோல் சீவிக்கலாங்க. வறட்டு இரும்பல் செய்ய 2 மெத்தட் இருக்குங்க. இஞ்சி பிடிக்காதவங்க இன்னொரு மெத்தடு அடுத்த இதில் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி 2 துண்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு இஞ்சியை நல்லா இடிச்சுக்கலாம். இஞ்சி நல்லா இடிச்சாச்சு. இப்போ இஞ்சி எடுத்து சாறு மட்டும் எடுத்துக்கலாம். இஞ்சியில் இருக்க சாறு மட்டும் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சியாக எடுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சாறை எடுத்துக்கணுங்க. இஞ்சி சாறு கூட தேன் சேர்த்துக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கணும். தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வறட்டு இரும்பல் வரும்போது நைட்லலாம் நம்ம சரியாக தூங்க முடியாது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இரும்பல் வரும்போது இதை சாப்பிட்டிங்கன்னா 100% ரிசல்ட் இருக்குங்க. அடுத்து இரும்பல் வராது. எப்பப்போ இரும்பல் வருதோ அப்போ கண்டினியூ வரும்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். அப்படியே எடுத்து சாப்பிட்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணுங்க. இஞ்சி பிடிக்காதவங்களுக்கு இன்னொரு மெத்தடு: ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா பொடியாக நசுக்கி தூள் பண்ணிக்கலாம். வறட்டு இரும்பல் வரும்போது பொட்டுக்கடலையும் மிளகையும் நல்லா அரைச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் அந்த அளவுக்கு சாப்பிட்டா போதுங்க. வறட்டு இரும்பல் உடனே சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.